நேற்று ட்ரெயினில் போகும்போது ஆப்போசிட்டில் காற்று சருசன்னு அடித்து டயர்டாயிட்டேன். இப்படி இருந்திருக்கே, எதிர்த்தாப்புல ஒரு ஆள்கிட்ட கேட்டு நீ அங்கிட்டு உட்கார வேண்டியானே, கேட்கலாம்னு பார்த்தா ஒருத்தையும் கூட உட்காரலையே. அது 2 பேர் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தாங்க, ஒரு சின்ன பிள்ளைங்க. எதிர்த்தாப்புல கரடி வந்துருச்சு. பட்டக்குன்னு ஒருத்தன் குனிஞ்சு ஷூ லேசாக கட்ட ஆரம்பிச்சிட்டான். இவன் என்னடா கரடியை விட உன்னால் வேகமாக ஓட முடியுன்ற நம்பிக்கை இருக்கா? இப்போ அது கிடையாது கவலை, உன்னை விட வேகமாக ஓடினாலே எனக்கு போதும், ஏன்னா இவனை கரடி திண்டு விட்டு போயிடும் சொல்லி இந்த ஐக்குவான பணிகள் இப்போ நிறையா. ஆமாம், மாரிமுத்து நடுத்தருக்கு வந்துட்டானாங்க. என்னையா சொல்கிற? பெரிய வசதியானவனியா, 2 காரு 2 பங்களா வச்சிருந்தா, நல்ல கோடீஸ்வரன் பாரியா, கடவுள் கண்ணை மூடிட்டார் போலையா. எப்படியாப்பட்டாலாம் அப்படியா? ஏழை நிறுத்துற, கீழத்தெருவு வீடை மாத்திட்டு நடுத்தரு குடி வந்திருக்கான். அதுக்குள்ளே நீ ஏன்டா அரை மணி நேரம் இப்படி பேசுற? ஒரு சின்ன கேப்பு கிடைக்கூடாதாரா? இப்படி ஒரே தொடங்கினோம்னா போதும், இப்போ முடிக்கிறதுக்கு கொண்டு வரியா. இந்த படத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்குங்க, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமா, படம் போட்டோன்னே நீங்க அண்டாவை தூக்கிட்டு போறீங்க. பெரிய பாத்திரம் அண்டாவை சொல்றேன், அண்டாவோட பெரிய பாத்திரம் எங்கிட்ட இல்ல. பெரிய பாத்திரம் அவர் நடிப்பு சீன் நினைச்சிருக்காரு, பாத்திரம் தூக்கிட்டு யாராவது ஒரு கதை. எனக்கு ஒருத்தன் தென்னைமரத்தில் ஏறிட்டான், தோட்டத்துக்கார் பார்த்துட்டா. யாரா அவன் தென்னைமரத்தில்? ஐயா நான் தாங்க, அசலூர் தெரியாம ஏறிட்டேன். என்ன தெரியாம இருக்காங்கன்னா கைவேஸ் ரோடா போட்டிருக்கு, இல்ல புடுங்கறக்கா ஏறினீங்க. இங்க ஒரு விவசாயிகள் நிலத்தில் விதை விதைக்கிறார்கள், நாங்கள் உங்களுடைய இதயத்தில் அறிவை விதைக்கிறோம். ஒருத்தன் படக்கு நின்றுச்சு. ஆமா, அவங்க கதிரை இருப்பாங்க, நீங்க எங்களை இருக்கிறீங்க. ஆக மொத்தம் 2 பேரும் அறுக்கிற ஆளா தான்டா இருக்கீங்க.